அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல பேக்கிங் ஃபிராக்ஷன் கான்செப்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பைண்டிங் எனர்ஜி ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து பார்க்கலாம். 1926ல ஆஸ்டன் அப்படின்றவரு தான் இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்போ நம்ம பேக்கிங் ஃபிராக்ஷன் மூலமா நம்ம என்ன படிச்சுக்கலாம் அப்படின்னா, நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி பத்தி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கொடுக்கறதா இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் அப்படிங்கிற டேர்ம். இப்போ பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாஸை வந்து மாஸ் நம்பரால என்ன பண்றோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டு மாஸ் நம்பரால டிவைட் பண்ணோம்னா நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் கிடைக்கும். இதை ஸ்மால் எஃப்ன்ற லெட்டரால நம்ம டினோட் பண்றோம். இது வந்து நமக்கு மாஸ் டிஃபெக்ட் தெரிஞ்சாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மாஸ் டிஃபெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ் நம்பரால டிவைட் பண்ணி பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து டூ வேஸ் இருக்கு. அட்டாமிக் மாஸை மாஸ் நம்பரால சப்ட்ராக்ட் பண்ணி அதே மாஸ் நம்பரால டிவைட் பண்ணோம்னா நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மாஸ் டிஃபெக்டை வந்து மாஸ் நம்பரால டிவைட் பண்ணாலும் நம்மளால பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷனோட வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சு, மினிமமா இருந்துச்சு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே இது பேக்கிங் ஃபிராக்ஷனோட வேல்யூ வந்து மேக்சிமமா இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் வந்து அதோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தி ஸ்மாலர் தி வேல்யூ ஆஃப் பேக்கிங் ஃபிராக்ஷன் மோர் ஸ்டேபிள் இஸ் தி நியூக்ளியஸ். தி லார்ஜர் தி வேல்யூ ஆஃப் பேக்கிங் ஃபிராக்ஷன் லெஸ் ஸ்டேபிள் இஸ் தி நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு கிராஃப் வந்து பிளாட் பண்றோம். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா மாஸ் நம்பரையும் ஒய் ஆக்சிஸ்ல வந்து பேக்கிங் ஃபிராக்ஷனையும் டினோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ லைட்டர் நியூக்ளியை எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து பாசிட்டிவ் வேல்யூல இருக்கு. நம்ம மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் என்ன ஆயிட்டே இருக்கு அப்படின்னா டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ அது டிக்ரீஸ் ஆயிட்டே வந்து நமக்கு வந்து கரெக்டா நமக்கு மாஸ் நம்பர் வந்து 16 இருக்கும்போது நமக்கு வந்து 0 ஆயிடுது. அப்ப மாஸ் நம்பர் 16 வந்து எந்த நியூக்ளியஸ்க்கு இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு இருக்கும். அப்ப ஆக்சிஜனோட மாஸ் நம்பர் வந்து 16. இந்த 16ல வந்து நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து 0வா இருக்கு. அகைன் நம்ம மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் பண்ண நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நெகட்டிவ் வேல்யூல நமக்கு இங்க கிடைக்கும். அகைன் 180க்கு மேல போகும்போது மாஸ் நம்பர் வந்து 180க்கு மேல நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து அகைன் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ இதோட கன்க்ளூஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃபார் லைட் நியூக்ளியை இதெல்லாம் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1H2 1H3 இது எல்லாமே இந்த லைட் நியூக்ளியை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த இதை பார்த்தா நமக்கு தெரியும் பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நம்ம இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் இதுக்கெல்லாம் பார்த்தா வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கு. அப்போ பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து வெரி லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி லைட் நியூக்ளியை எடுத்திருக்கோம் அல்லது பேக்கிங் ஃபிராக்ஷன் பாசிட்டிவா இருக்கும்போது அதில் நம்ம என்ன சொல்றோம்னா லெஸ் ஸ்டேபிள்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நியூக்ளியான்ஸ் எல்லாமே நியூக்ளியஸ்குள்ள வந்து எப்படி இருக்குன்னா லூஸ்லி பவுண்டா இருக்கும். நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து பிரேக் பண்ண முடியும். அப்போ லூஸ்லி பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிறதுலே வந்து இந்த 1H2ல தான் வந்து நமக்கு என்னன்னா நியூக்ளியன்ஸ் வந்து ரொம்ப லூஸ்லி பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 1H2ன்னும் போது நமக்கு ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்றோம்னா மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன ஆகுதுன்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து இந்த இடத்துல 0 ஆயிடுது. அப்ப இது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இது இது அந்த மாஸ் நம்பர் 16 எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் நியூக்ளியஸ்க்கு இருக்கும். அப்போ பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருந்தது. எதுக்குன்னா லைட்டர் நியூக்ளியை எல்லாத்துக்குமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு. ஆக்சிஜனுக்கு வந்து 0 ஆயிடுச்சு. அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாஸ் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். அப்படி மாஸ் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இங்க நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சிச்சுன்னா வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா வேல்யூ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்மாலரா இருக்குல்ல, ஸ்மாலர் தி வேல்யூ ஆஃப் பேக்கிங் ஃபிராக்ஷன் மோர் ஸ்டேபிள் இஸ் த நியூக்ளியஸ். அப்போ நம்ம அகைன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அப்போ நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் இருக்கும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும் அந்த ரீஜியன்ல. இப்போ நம்ம பார்த்தோம்னா அகைன் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அப்போ மாஸ் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 16 இருக்கு, லெஸ் தென் 180 இருக்கும்போது பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிடுது.
நெகட்டிவ் கிடைக்குது. அப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இது ஸ்ட்ராங்லி பவுண்ட். எது ஸ்ட்ராங்லி பவுண்ட்? நியூக்ளியான்ஸ் வந்து அந்த நியூக்ளியஸ்ல வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப டைட்லி பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியாதுன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ வந்து நம்மளால அந்த நியூக்ளியஸ்ல இருந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. அந்த நியூக்ளியஸ் வந்து நம்ம பிரேக் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா டைட்லி பவுண்டடா இருக்கிறதுனால. அதே மாரி மாஸ் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 60 ஆவும், லெஸ் தென் 180 இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபிளாட் மினிமம் கிடைக்குது. நெக்ஸ்ட் அகைன் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஆக்சுவலா நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் எந்த ரீஜியன்ல கிடைக்கும்? நம்ம வந்து கிரேட்டர் தென் 180 போகும்போது பாசிட்டிவ் ஆயிடுது. இந்த 16ல இருந்து 180 வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து இருக்கு. இப்போ நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ்ல வந்து இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னாலோ இல்ல வந்து அதை பிரேக் பண்ணணும்னாலோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா எனர்ஜி வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸ்பான்டேனியஸா இருக்காது, நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அது எதை டினோட் பண்ணும்? நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கறது டினோட் பண்ணும். அப்ப மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கிறத வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. அப்ப நம்ம பிரேக் பண்ணணும்னா எக்ஸ்டர்னலா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 180க்கு மேல போகும்போது நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து அகைன் பாசிட்டிவ் வேல்யூக்கு வந்து போயிடுது. அப்ப பாசிட்டிவா இருக்கும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப 235 கிரேட்டர் தென் 235 இருக்கும்போது இது வந்து எப்படி இருக்குன்னா அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். அப்போ யுரேனியத்துக்கு வந்து நமக்கு மாஸ் நம்பர் வந்து 235 தான். அப்போ அதனாலதான் அது வந்து ஃபிஷன்ல வந்து நமக்கு என்னது, யுரேனியம் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அப் டு 16 இருக்கும்போது டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா 16 வரும்போது 0 ஆயிடுது. மாஸ் நம்பர் கிரேட்டர் தென் 16 லெஸ் தென் 180 இருக்கும்போது நமக்கு நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் இருக்கு. அப்போ நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் இருக்கு அப்படின்னா இது என்னது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸ்டேபிளா இருக்கு நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல வந்து நல்ல டைட்டா பவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே இது பாசிட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நம்ம கிரேட்டர் தென் 180ல கிடைக்குது. பாசிட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அப்போ பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்து என்னது, ஜீரோவும் இருக்கலாம். ஜீரோ எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் நியூக்ளியஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பேக்கிங் ஃபிராக்ஷனை வச்சு நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபியூஷனையும் ஃபிஷனையும் நம்ம பேக்கிங் ஃபிராக்ஷன் வச்சு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்திருக்கோம். 1s2வும் 1s3யும் இது ரெண்டு ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து ஹீலியம் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹீலியத்தோட சேர்ந்து நமக்கு நியூட்ரானும் எனர்ஜியும் லிபரேட் ஆகுது. இப்போ இந்த ஹெவி நியூக்ளியஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஹீலியம் எடுத்துட்டோம்னா இதோட பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து இந்த லைட் நியூக்ளியை இருக்குல்ல, இந்த 1h2 1h3 விட நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமமா இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஹீலியத்துக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் மினிமம்னா இது எப்படி இருக்கும், மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்குமா? அப்போ மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும்போது நமக்கு வந்து இது எப்படி இருக்கு, இதுக்கு வந்து நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் இதை விட அதிகம். அப்போ இது வந்து எப்படி இருக்கும், லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப நமக்கு வந்து இந்த ஃபியூஷன் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து யுரேனியம் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் யுரேனியம் வந்து நியூட்ரானோட நமக்கு வந்து பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு லைட்டர் நியூக்ளியா நமக்கு என்ன ஆயிடுது, டிவைட் ஆகுது. அப்ப நமக்கு கிரிப்டானும் பேரியமும் கிடைக்குது. அந்த கிரிப்டான் பேரியத்தோட நமக்கு நியூட்ரான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லிபரேட் ஆகும். இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த லைட்டர் நியூக்ளியோட பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து இந்த ஹெவியர் நியூக்ளியஸோட எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இங்க எப்படி இருக்கும்னா மினிமமா இருக்கும். அப்ப இது ஸ்டேபிளா இருக்கும். யுரேனியம் வந்து எப்படி இருக்கும்னா அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப வந்து நமக்கு ஃபிஷன் பாசிபிள்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கலிஃபோர்னியம் வந்து நமக்கு லைட்டர் நியூக்ளியா டிவைட் ஆகுது. அப்ப லைட்டர் நியூக்ளியா டிவைட் ஆகும்போது நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா நியோபியமும் லாந்தனமும் கிடைக்குது. இப்போ இந்த நியோபிய லாந்தனம் அதோட சேர்த்து நமக்கு 4 நியூட்ரான்ஸ் வந்து லிபரேட் ஆகும். இப்போ இந்த நியோபியம் லாந்தனம் இதோட பேக்கிங் ஃபிராக்ஷன்ஸ் வந்து இந்த கலிஃபோர்னியத்தை விட எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். அப்போ இது கம்மியா இருக்கு, இது வந்து ஸ்டேபிளா இருக்கும், இது வந்து எப்படி இருக்கும்னா அன்ஸ்டேபிள். ஏன்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து அதிகம். அப்போ வந்து ஃபிஷன் வந்து இங்க பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் பேக்கிங் ஃபிராக்ஷன். இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ முதல்ல பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து
ஆஸ்டன்றவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இந்த இயர் அப்படின்னா 1926ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு. நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டியை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கறது தான் இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் டேர்ம். இப்போ பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம். அட்டாமிக் மாஸை மாஸ் நம்பரால நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டு மாஸ் நம்பரால டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாஸ் டிஃபெக்டை வந்து மாஸ் நம்பரால டிவைட் பண்ணோம்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் கிடைக்கும். பேக்கிங் ஃபிராக்ஷனோட வேல்யூ வந்து ஸ்மாலா இருக்கும்போது நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அதே பேக்கிங் ஃபிராக்ஷனோட வேல்யூ மினிமமா இருக்கும்போது நியூக்ளியஸ் வந்து லெஸ் ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிராஃப் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளாட் பண்றோம். மாஸ் நம்பரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் பேக்கிங் ஃபிராக்ஷனை ஒய் ஆக்சிஸ்லயும் டினோட் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லைட் நியூக்ளியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். மாஸ் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண நமக்கு இங்க பேக்கிங் ஃபிராக்ஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. கரெக்டா மாஸ் நம்பர் 16 இருக்கும்போது பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து 0 ஆயிடுது. அகைன் நம்ம மாஸ் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நம்ம நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். அகைன் 180க்கு மேல போகும்போது பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து அகைன் பாசிட்டிவ் வேல்யூக்கு போகுது. இப்போ இதை வச்சு என்ன சொல்றாங்கன்னா இந்த லைட்டர் நியூக்ளியைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் இருக்கிறதுனால இது லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். ஆக்சிஜனுக்கு 0. நெக்ஸ்ட் இந்த நெகட்டிவ் பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து எதுக்கு இருக்கும்? கிரேட்டர் தென் 16 லெஸ் தென் 180 இருக்கிற எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மாஸ் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 16 லெஸ் தென் 180 இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்போ இதெல்லாம் மோஸ்ட் ஸ்டேபிள் நியூக்ளியை அப்படின்னு சொல்லலாம். அப்போ 180க்கு மேல போகும்போது இது இங்க இருக்கிறதுக்குலாம் ஸ்டெபிலிட்டி அதிகம். லெஸ் தென் 180 இருக்கிறதுக்கும் கிரேட்டர் தென் 16 இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு ஸ்டெபிலிட்டி மேக்ஸிமம். இதோட கம்பேர் பண்ணும்போது இந்த லைட்டர் நியூக்ளியோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து இங்க ஸ்டேபிளா இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல வந்து எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்கா பவுண்ட் ஆயிருக்கும்னு சொல்றாங்க. கிரேட்டர் தென் 180 போகும்போது நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அகெயின் பாசிட்டிவ் வேல்யூ வந்துருது பேக்கிங் ஃபிராக்ஷன். இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அப்போ மாஸ் நம்பர் கிரேட்டர் தென் 180 இருக்கிற நியூக்ளியைக்கு எல்லாத்துக்குமே வந்து பேக்கிங் ஃபிராக்ஷன் பாசிட்டிவ். ஸோ நியூக்ளியான்ஸ் வந்து நியூக்ளியஸ்ல வந்து ரொம்ப லூஸ்லி பவுண்ட் ஆயிருக்கும். அப்போ இது வந்து என்னது? லெஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபியூஷனையும் ஃபிஷனையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேக்கிங் ஃபிராக்ஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ ஒரு 1H2 1H3 ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ஃபியூஸ் ஆகி நமக்கு ஹீலியம் ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த ஹீலியத்தோட பேக்கிங் ஃபிராக்ஷனை விட இதோட பேக்கிங் ஃபிராக்ஷன் லைட்டர் நியூக்ளியோட பேக்கிங் ஃபிராக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்றதுனால இது வந்து ஃபியூஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த யுரேனியம் கலிஃபோர்னியம் இதெல்லாம் நமக்கு என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. ஸ்மாலர் பார்ட்டிகுலர் டிவைட் ஆகுது. அப்போ இந்த லைட்டர் நியூக்ளியை விட இந்த யுரேனியம் கலிஃபோர்னியத்தோட பேக்கிங் ஃபிராக்ஷன் மேக்ஸிமமா இருக்கும். இப்போ பேக்கிங் ஃபிராக்ஷன் மேக்ஸிமமா இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு என்னது? ஃபிஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இதுல ஒரு டேர்ம் பார்த்தோம். என்னன்னா பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ஸ்மாலரா இருக்கும்போது நியூக்ளியஸ் மோர் ஸ்டேபிள்னு சொல்றோம். அப்ப இங்க பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கும். பேக்கிங் ஃபிராக்ஷன் மினிமம்னா பைண்டிங் எனர்ஜி வந்து மேக்ஸிமமா இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் ஃபிராக்ஷன் லார்ஜரா இருக்கிற நியூக்ளியஸ் வந்து லெஸ் ஸ்டேபிள். இங்க வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்கிங் ஃபிராக்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாடல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லிக்விட் ட்ராப் மாடல், அடுத்து செமி எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாஸ் ஃபார்முலா இருக்கு. அடுத்து ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல்ஸ் வந்து இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வீடியோல நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து லிக்விட் ட்ராப் மாடல், ஷெல் மாடல், கலெக்டிவ் மாடல் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செமி எம்பிரிக்கல் மாஸ் ஃபார்முலா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க கண்டினியூஸா வந்து என்னன்னா படிச்சுட்டே இருங்க. நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து டீல் பண்ணி பாருங்க. நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப கான்செப்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. டெய்லியும் கண்டிப்பாக ஸ்டடீஸ்க்குன்னு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம கண்டினியூஸாக படிச்சோம்னா கண்டிப்பாக அப்கமிங் டிஆர்பியை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ.